தமிழகம் முழுவதும் விலையில்லா அரிசி திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வந்து தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை ஜெகத்தினை அடித்திடுவோம் என்ற பாரதியாருடைய பொன் வரிகளை நிலைநாட்டியவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். தமிழகத்தில் எந்த அரசியல் தலைவரும் செய்யாத சாதனையாக தனித்து நின்று நாடாளுமன்ற தேர்தலில் 37 நாடாளுமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்றவர். எதிர்கட்சி தலைவர்களே அம்மா என்று அம்மாவுடைய பெயரை மறைத்து அம்மா என்று எல்லோரும் அழைக்கின்ற அளவுக்கு உயர்ந்த பண்பை பெற்று மிக சிறந்த உயரத்தில் இருந்தவர். 8 மொழியில் எழுத படிக்க தெரிந்த ஒரே அரசியல் தலைவர் புரட்சி தலைவர் அம்மா தான். ஆணுக்கு நிகர் பெண் என்ற அடிப்படையில் வாழ்ந்து காட்டிய ஒரு அற்புதமான தலைவர். வணக்கம். இதயமும் மனித புனித வழி புரட்சி தலைவர் அம்மா அவருடைய 9வது நினைவு அஞ்சலி செலுத்திய இந்நாளில் புரட்சி தலைவி பற்றி சொல்ல வேண்டுமானால் ஆளுமை திறமிக்கவர், இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்று அத்துணை அரசியல் தலைவர்களாலும் போற்றப்பட்டவர், பாராட்டப்பட்டவர். 10 மொழி தெரியக்கூடியவர், 8 மொழியில் எழுத படிக்க தெரிந்த ஒரே அரசியல் தலைவர் புரட்சி தலைவர் அம்மா தான். அவர் சினிமாவிலும் தனி முத்திரை பதித்தார். அரசியல் துறையிலும் புரட்சி தலைவருக்கு பின்னால் இருந்து புரட்சி தலைவருக்கு அவருடைய கட்சிக்கும் உறுதுணையாக இருந்து அவர் கட்சி வழிநடத்திய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 6 முறை தமிழகத்துடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் பாராட்டப்பட்டவர். நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு ஆன திட்டங்களை தர வேண்டும், தன்னுடைய காலங்களில் மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு எல்லா வசதியும் செய்து தர வேண்டும் என்ற அடிப்படையில் ஆணுக்கு நிகர் பெண் என்ற அடிப்படையில் வாழ்ந்து காட்டிய ஒரு அற்புதமான தலைவர். பெண்கள் சமுதாயத்தை முன்னேற்றுவதில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து தமிழகத்திலே செயல்படுத்தியவர். தொட்டில் குழந்தை திட்டத்திலிருந்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனியறை அமைக்கின்ற வரை பல்வேறு திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். தாலிக்கு தங்கம், அதே மாதிரி சைக்கிள், மாணவ செல்வங்களுக்கு பெண்கள்லாம் படிக்கணும் என்பதற்காக 2 சக்கர வாகனம், அதே மாதிரி மானிய விலையில் ஸ்கூட்டி வழங்குகிற நிகழ்ச்சி, இது மாதிரி இத்தனை திட்டங்களையும் கொடுத்தவர். அது மட்டுமல்ல, அம்மா அவர்கள் பிறந்த குழந்தைக்கு பரிசு பெட்டகம் கொடுத்தவர். நாட்டிலே அம்மா உணவகம் கொண்டு வந்து பசி இல்லா மாநிலமாக தமிழகத்தை மாற்றுகின்ற வகையிலும் தமிழகம் முழுவதும் விலையில்லா அரிசி திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வந்து தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை ஜெகத்தினை அடித்திடுவோம் என்ற பாரதியாருடைய பொன் வரிகளை நிலைநாட்டியவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் இவர்களுடைய எண்ணங்களை செயல்படுத்திய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கழகத்தை இந்திய திருநாட்டில் 3வது பெரும் மாபெரும் இயக்கமாக நாடாளுமன்றத்தில் அமர வைத்து அழகு பார்த்த ஒரு அற்புத தலைவர். தமிழகத்தில் எந்த அரசியல் தலைவரும் செய்யாத சாதனையாக தனித்து நின்று நாடாளுமன்ற தேர்தலில் 37 நாடாளுமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்றவர். அதே மாதிரி 2016 மக்களை மட்டுமே கூட்டணி வைத்து 234 தொகுதியிலும் தனித்து நின்று தன்னுடைய கட்சியை ஆளுங்கட்சியாக மாற்றி முதலமைச்சராக அரியணை ஏறிய அற்புத தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அம்மா அவர்களை சொல்லிக்கொண்டே, அம்மாவுடைய திறமையை, அம்மாவுடைய சாதனையை சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட திறமை மிக்கவர். ஆங்கிலத்தை மிக அழகாக கையாளக்கூடியவர். ஹிலாரி கில்டன் அவர்களே அம்மா அவர்களை அவருடைய கோட்டைக்கே வந்து பாராட்டியவர். அதே மாதிரி அம்மா அவர்களை தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்திய போது அன்னை தெரசாவே தன்னை ஓடோடி வந்து அம்மாவுடைய இல்லத்திற்கு வந்து அவர் தன்னுடைய உச்சி முகர்ந்து வாழ்த்தி, என் அன்பு மகள், நான் வெளியே போராடி கொண்டிருக்கிறேன், அந்த போராட்டத்துக்கு தமிழகத்திலே விடிவு காலம் கொண்டு வந்திருக்கிறீர்கள், பெண் சமுதாயத்தை இன்னைக்கு தலை தூக்கி வித்திருக்கிறேன், பாராட்டுக்கள் என்று சொல்லி பாராட்டி இந்த பண்பை பெற்றவர். அன்னை இந்திராவால், அரசியல் கட்சி தலைவர்களால்,
அத்தனை பேருமே வியக்கின்ற அளவுக்கு பாராட்டை பெற்றவர். இன்னும் சொன்னால் எதிர்க்கட்சி தலைவர்களே அம்மா என்று அம்மாவுடைய பெயரை மறைத்து அம்மா என்று எல்லோரும் அழைக்கின்ற அளவுக்கு உயர்ந்த பண்பை பெற்று மிக சிறந்த உயரத்தில் இருந்தவர். அவருடைய வாழ்க்கை மிக பாராட்டுக்குரியது, போற்றக்கூடியது. அது மட்டுமல்ல, அவர் இவ்வளவு சீக்கிரமாக மக்களிலிருந்து அவர் மறைவார். அவர் உடைய இறுதி நிகழ்ச்சி இப்படியெல்லாம் அமையும் என்று யாருமே எண்ணிக்கூட நாங்கள் பார்க்கவில்லை. எல்லோரும் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 17 லட்சம் தொண்டர்களை கொண்ட இந்த இயக்கத்தை 1.5 கோடி தொண்டர்களை பெற்ற மாபெரும் இயக்கமாக மாற்றி காட்டி அத்தனை பேருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தாய்க்கு என்னுடைய புகழஞ்சியை செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.